அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளரான ஐயநாதன் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் இதை செஞ்சாலே போதும் 26 அவரால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்ற வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாகவும் ரொம்ப வீரியமாகவும் மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் பாத்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் அப்படின்னாலே அது ஒரு சாக்கடை அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அரசியலே கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே உல்டாவாக்குனது தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பள்ளி மாணவர்கள் கூட தற்போது அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுடைய வரலாறையே சீமான் மாத்திருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி ஒரு வரலாறே மாத்திருக்கக்கூடிய சீமான் மற்றும் ஒரு வரலாறான திராவிட கூடாரங்களை அழிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான ஐயநாதன் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக, பாமக இந்த இரண்டு கட்சியோடையும் சீமான் கூட்டணி மட்டும் வச்சுட்டாரு அப்படின்னா நிச்சயமாக திராவிட கட்சிகள் எல்லாத்தையுமே அழிச்சு இவங்க மூவரோட தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத என்னுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு நிறைய ஆதாரங்களோட பாத்தீங்கன்னா தற்போது ஐயநாதன் பேசியிருக்காரு. ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் சீமான் கூட்டணி வைக்கிறது தான் அவருக்கு நல்லது அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு நபராக தான் ஐயநாதன் இருந்துட்டு இருக்காரு. இதனாலேயே நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இவர் மேல பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த கட்சியோடையும் கூட்டணி வேணாம், தனிச்சு நின்று தான் போட்டிடுவேன், மக்களுக்காக நான் தனிச்சு நின்று அரசியல் களம் காண்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை எதனால இவர் கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா இவர் மேல ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏற்கனவே இவர் மேல இப்படி கோவத்தில் இருக்கும்போது மேலும் கோவத்தை வலு சேர்க்கும் விதமாக ஐயநாதன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலையும் இதே விஷயத்தை தான் பகிர்ந்திருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய ஆளுமை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், அடுத்த கட்டமாக அவருடைய ஆளுமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணா மட்டும் தான் அவரால் மேல வர முடியும் அப்படின்னு ஐயநாதன் பாத்தீங்கன்னா தற்போது அடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.